Good morning, DB. Morning, Deepika. Good morning, Miss. Right, okay. போன கிளாஸ் இந்த கேள்வி போட்டு விடணும் செய்வீங்களா? Miss அந்த photo நீங்க போட்டு மிஸ் நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க தானே இந்த மிஸ் ஜூம் எஸ். அத வந்து அனுப்பி விட்டுவீங்களா மிஸ்? நீங்க பாக்குறீங்களா அது? இல்ல மிஸ் நீங்க அனுப்பல. எனக்கு ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்பலையோ? இல்ல அனுப்பிடுங்க மிஸ். நேத்து இத அனுப்பினது அனுப்பல அன்னைக்கு. நான் வந்து அந்த அதோட பிளேலிஸ்ட் அனுப்பி விடுறேன். அப்போ நீங்க மிஸ்ஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு போட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு முடியாம நான் அப்லோட் பண்ணி விட்டுருவேன். சரி மிஸ். அப்ப நீங்க அதுல பார்த்து கொள்ளலாம். சரி மிஸ். உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன். உங்க லிங்க்லயே நீங்க பார்த்துட்டு வரலாம். ரைட், உங்களுக்கு அனுப்பி இருக்கிறடா பாருங்கவா. ஓகே மிஸ். இது பிளேலிஸ்ட் கூடியது உங்களோட வீடியோஸுக்கு மட்டும் இருக்கிற பிளேலிஸ்ட் வந்து நீங்க இந்த லிங்குக்குள்ள போனீங்கன்னு சொன்னா கிரேட் 10 ஐசிடி சின்ன சின்ன பாக்ஸா இருக்கு. சரி மிஸ். எல்லா வீடியோவும் இருக்கும், அதை நீங்க பார்க்கலாம். ஓகே, அப்ப நாங்க இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். சரியா? அன்னைக்கு நாங்க பார்த்தோம் எப்படி இதை வந்து எண் சட்டத்துல போடுறது, எப்படி எண் சட்டத்துல போடுறது, மற்றது அது இந்த பெருமதியை எப்படி நாங்க கணிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். சோ அதுலயே நாங்க கண்டினியூ பண்ணுவோம். 2 என்ற பெருமானம் 16 இரண்டாவது இடம், என்ற பெருமானம் 16 மூன்றாவது இடம். ரைட், இவ்வாறு அந்த இடப்பெருமானத்துக்கு ஏற்ப நாங்க என்ன செய்ய முடியும்? விரித்து காட்ட முடியும். ரைட், அடுத்து நாங்க பார்க்க போற விடயம் வந்து அதிக பொருளுடைய பெருமானம், எம்எஸ்டின்னு சொல்ல போறோம். அதாவது மோஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட்னு சொல்ல போறோம். அது மாதிரி மிக குறைந்த பொருளுடைய பெருமானம், எல்எஸ்டி, லீஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட்னு சொல்லப்படும். இதுல நாங்கள் பார்க்க போறோம் வந்து 2 எண்களை நாங்கள் குறிப்பிட போறோம். ரைட், இப்போ ஒவ்வொரு எண்கள்லையும் வந்து எம்எஸ்டி எல்எஸ்டின்னு சொல்லப்படுகின்ற 2 பெருமானங்களை நாங்கள் பார்க்கணும். அப்ப எம்எஸ்டி அதிக பொருளுடைய பெருமானம் என்று சொல்லப்படுகின்ற போது அந்த குறிப்பிட்ட எண்ணில வந்து ஆகக்கூடிய பெருமானம் உடையது இது என்று பார்க்கணும். ஆகக்கூடிய பெருமானம் எதுன்னு சொல்லுகின்ற போது அதனுடைய இடப்பெருமானத்தை பார்க்கணும். உதாரணத்துக்கு 257 சொன்னோம்டா 7 7 குறிப்பிடுது, 5 50 குறிப்பிடுது, 5 தர 10 50 குறிப்பிடுது. அதே மாதிரி 2 வந்து பார்த்தோம்னா 100 குறிப்பிடுது, 2 தர 100 200 குறிப்பிடுது. அப்ப இதுலயே அதிக பொருளுடைய பெருமானம் எது? 200 குறிப்பிடுறது 2ஆக காணப்பட வேண்டும். சரியா? அதிக பொருளுடைய பெருமானம் என்ன? அந்த குறிப்பிட்ட எண்ணில வந்து பெருமானம் கூடிய நாங்க பார்க்க வேண்டும். இடப்பெருமானத்துக்கு ஏற்ப நாங்க பார்க்க வேண்டும். ரைட், இதுல ஆகக்கூடியது பார்த்தோம்னா வந்து 2ஆக காணப்பட போகுது. இது 200 குறிப்பிடுது, 10 2ஆம் இடம், 10 தர 10 100, 100 தர 2 இருக்க போகுது, 200ஆக காணப்பட போகுது. இது விளங்கிட்டா தீபி? எம்எஸ்டி சொன்னா மோஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட், அது வந்து என்ன சொன்னா மிக அதிகமானது. இந்த இலக்கத்துல எத்தனை இலக்கம்? 257 அடி 10ல இருக்குது. சரியா? இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது இதுல எம்எஸ்டி காணுங்க இல்லாட்டி எல்எஸ்டி காணுங்கன்னு சொல்லி சொன்னா முதலாவது நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அடியில இருக்கு. இது என்ன அடியில இருக்கு? 500 அடி 10ல இருக்கு. அப்ப 7 பெருமதி என்ன? இதுல 7 பெருமதி, 7 பெருமதி எப்படி நாங்க கணிப்போம்? 10 0ஆம் அடுக்கு
அப்ப இது என்னது, என்ன பெறுமதி இதுக்கு? 7 தான் பெறுமதி. என்ன 10 0வா மடக்கு. Yes. இந்த 5 முதலாம் அடுக்கு. 10 முதலாம் அடுக்கு. அப்ப எங்களுக்கு 10 முதலாம் அடுக்கு என்ன பெருமானம்? 50. 50. அடுத்தது 2 10 2ஆம் அடுக்கு. 10 2ஆம் அடுக்கு. அப்ப என்ன பெருமானம்? 200. 200. அப்ப இது விளங்குதா? அப்ப இதுல எது கூடினது, ஹையஸ்ட் ஆன பெறுமதியை கொண்டிருக்கிறது எது இந்த நம்பர்ஸ்ல? 2. 2 இஸ் ஈக்குவல் 10 2ஆம் அடுக்குல இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன பெறுமதி காட்டும்? இது 200. அப்ப எல்எஸ்டி எப்படி காணுவீங்க? எல்எஸ்டி இதுல எது லீஸ்ட்? 10 0ஆம் அடுக்கு. 10 0ஆம் அடுக்குல இருக்கிற 7 தான் எங்களுக்கு எல்எஸ்டியா வரும். சரியா? அப்ப முதல் ஒன்று நீங்க சரியா விளங்கி கொண்டீங்கன்னா இந்த இவ்வளவுத்தையும் நீங்களே செய்யலாம். சரியா? ரைட். இவ்வளவும் செய்து முடிச்ச பிறகு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் இந்த பெறுமதிகள் காண்பது. ரைட். ஓகே. முதலாவது விளங்கிட்டு தானே அம்மா? அடிகளை கவனிக்க வேணும். அதுக்கு பிறகு அந்த அடியில இந்த இலக்கங்கள் ஒவ்வொன்றும் எத்தனையாம் நிலைமையில இருக்கணும். முதல்ல 10 இந்த 0 அடுக்கு நிலைமை எத்தனைன்னு பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் பெறுமதி காணணும். சரியா? சரிங்க. அப்ப அது குறைந்த பெருமானம், மிக குறைந்த பெருமானமாக பார்த்தோம்னா இதுல மிக குறைந்த பெருமானம் 7. 7 தான் குறிப்பிடுது. ஆகவே மிக குறைந்த பெருமானமாக எங்களுக்கு காணப்பட போற இந்த 7 காணப்படுது. அப்ப 7 10னுடைய 0வது இடமாக இருக்க போகுது. அப்ப நாங்கள் அதி கூடிய பெருமானம் சரி அல்ல மிக குறைந்த பெருமானம் சரி கணிக்கின்ற போது நாங்கள் இடப்பெருமானத்தை வைத்துத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ரைட். இதுல 2570 என்ற பெருமானத்தை பார்க்க போறோம். இதுல 0752, இதுல 00 தான், அதுல ஒன்றும் இல்லை. 7 என்ற பெருமானம் 70 குறிக்கும் இடப்பெருமானம், 5 என்றது 500 குறிக்கும், அதே மாதிரி 2 என்ற 2000 குறிப்பிட போகுது. சரியா? இதிலே அதிகூடிய பெருமானம் 2 காணப்படும். அதாவது 10னுடைய 3வது இடமாக இருக்க போகுது. 10னுடைய 3வது இடம் 2 அதிகூடிய பெருமானமாக இருக்க போகுது, எம்எஸ்டியா இருக்க போகுது. அதே மாதிரி எல்எஸ்டி இதுல 0 தான். 0 தான் என்ன இருக்க போகுது? அதி குறைந்த பெருமானமாக காணப்பட போகுது. 0 தான் அது மிக குறைந்த பெருமானமாக காணப்பட போகுது. அதுக்கடுத்து பார்க்க போறோம் 0257. இதே நாங்க பார்க்க போறோம். அப்ப நீங்கள் அதிகூடிய பெருமானம் சொல்லி போட்டு முதலாவது எண்ணை நாங்கள் எடுக்க முடியாது. இங்கே உங்களுக்கு தெரிய வேண்டும். இப்ப இதே நாங்கள் வாசிப்போம் 252 வாசிப்போம். முன்னுக்கு இருக்கிற சைவருக்கு பெருமானம் இல்லை. எப்போதும் குறிப்பிட்ட ஒரு எண்ணுக்கு முன்னுக்கு பெருமானம் இருக்குமே இருந்தா தசமன் இல்லை, அதாவது சாதாரண முழு எண்களுக்கு முன்னுக்கு சைவர் போடப்படுமே இருந்தால் அதுக்கு பெருமானம் இருக்காது. ஆகவே இங்கே பார்த்தோம்டா சரியா, இதில் நாங்கள் பார்க்கின்ற போது 7 தான் குறிப்பிட போகுது, 5 50 குறிப்பிடும், 2 200 குறிப்பிடும், 0 0 தான் குறிப்பிடும். அதாவது 0 தர 10னுடைய இல்ல எது அதிகூடின பெருமானமா இருக்கும், பெருமதியா இருக்கும்? 2. ஏனம்மா? ஏன்னா அது 10ன் 3ஆம் அடுக்கு, அது 2000 என்ற பெருமதியை குறிக்கிறனால. நோ, 10ன் 2ஆம் அடுக்கு, 10ன் 0ஆம் அடுக்கு 7, 10ன் 1ஆம் அடுக்கு 5, 10ன் 2ஆம் அடுக்கு 2, 10ன் 3ஆம் அடுக்கு தான் 0. 10ன் 2ஆம் அடுக்கு எங்களுக்கு 200. அப்ப 200 தான் எங்களுக்கு பெருமதியே தரும். அப்படித்தானே? நானே நீங்க மேல உள்ளதை கேக்குறீங்க. இந்த பெருமதி இப்ப இதுதான் 3வது இடமா இருக்கும். அப்ப 10னுடைய 3வது இடம் 1000. 1000 தர 0 0 தான், பெருமானம் 0 தான். சரியா? அப்ப முன்னுக்கு நாங்கள் பெருமானத்தை என்ன செய்யல, முன்னுக்கு சைவல் வந்தா பெருமானம் காணப்பட மாட்டாது. அப்ப இதுல எம்எஸ்டி பார்த்தோம்னா 2ஆக காணப்பட போகும். 10னுடைய 2 எம்எஸ்டி. அதே எல்எஸ்டி மிக குறைந்த
பெருமானத்தை பார்த்தோம்னா வந்து 7 இருக்குது. அப்ப 7 வந்து மிக குறைந்த பெருமானமாக காணப்படும். 10 பூஜ்ஜியமாவது காணப்பட போகுது. ரைட். அடுத்து பார்க்க போற போது இது இன்னொரு வேறுபட்ட எண் வந்து 257.50. இதுல நாங்க இன்னொரு விளக்கத்தை பார்க்கணும். தீபிகா இது ஒருக்கா சார்ட் போட்டு கொள்றீங்களா தீபிகா? மிஸ். அதிக பொருளுடைய பெருமானம் MSD அதையும் மிக குறைந்த பொருளுடைய பெருமானத்தையும் காண போறீங்க. இப்ப நம்பர்ஸ் அண்ட் MSD LSD போட்டு இந்த நம்பர்ஸையும் எழுதி கொள்ளுங்களா. இவ்வளவு அடி 10ல இருக்குது. இந்த சைவர் 1 மட்டும் 10ல இருக்குது, மற்றது 8, இது 16. சரி மிஸ். இவ்வளவு அடி கேளுங்க. டிவி உங்களுக்கு விளக்கம் தெரிய வேணும்னு சொன்னா இதோட பெருமானம் எவ்வளவுன்றதையும் போட்டு விட்டீங்கன்னா நல்லா. எவ்வளவு பெருமானம் பெறும்? 10 அடுக்கு 200. என்ன 200 பெருமானத்தையும் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளக்கமா இருக்குமென்னு நினைச்சா நீங்க அந்த பெருமானத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. பக்கத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு அம்புக்குறி போட்டு அதோட பெருமானம் 200. இதோட பெருமானம் என்னது, இதோட பெருமானம் என்னது, இதோட பெருமானம் என்னது. சைபராம் அடுக்கில இருந்தா அது 7 தான், 0வா இருந்தா அது 0. சரி மிஸ், போட்டேன். ஃபுல்லா எழுதிட்டீங்களே? மிஸ். ரைட், ஓகே. இதுல அதிக கூடிய பெருமானம் வந்து 2 ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம். ஓகே. மிக குறைந்த பெருமானம் 5 ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னா கடைசி பெருமானத்தை நாங்கள் என்ன செய்யல, அதை எடுத்த உடனே LSD என்று சொல்ல முடியாது. மிக குறைந்த பெருமானம் என்ன இருக்கும், கடைசி பெருமானம் சொல்லல. அது என்னன்னா தசத்துக்கு பின்னுக்கு இறுதியாக வருகின்ற சைவர்களுக்கு பெருமானம் இல்லை. தசத்துக்கு பின்னுக்கு இறுதியாக வருகின்ற சைவர்களுக்கு பெருமானம் காணப்பட மாட்டாது. அப்ப அதால வந்து நாங்கள் பார்த்தோம்னா வந்து இதிலே மிக குறைந்த பெருமானமாக 5 தான் காணப்படுகிறது. அதாவது 10 மறை 1வது இடமாக இருக்குது. 10 மறை 1வது இடமாக இருக்கு. போன கிளாஸ் பார்த்தீங்கன்னா தசத்துக்கு பின்னுக்கு வந்தா எப்படி அடிய கணக்குறது. இது மறை, இது எத்தனாவது அடுக்கா இருக்கு? மறை 1, சைவர் வந்து மறை 2. என்ன 10 சைவராம் அடுக்கு தசத்துக்கு பிறகு வராது. என்னமா 10 சைவராம் அடுக்கு தசத்துக்கு முன்னுக்கு தான் இருக்கும். அப்ப தசத்துக்கு பின்னுக்கு வாரது வந்து 10 மறை 1, 10 மறை 2 அடி கணக்குல தான் வரும். சரிதானே? சரியா? ரைட். அப்ப இங்க மிக கவனிக்கோள், நாங்கள் இறுதியாக வருகின்ற பெருமானத்துக்கு பூஜ்ஜியத்துக்கு தசத்துக்கு அங்கால இறுதியாக வருகின்ற பூஜ்ஜியங்களுக்கு பெருமானம் காணப்பட மாட்டாது. ஆகவே அது நாங்கள் என்ன ஆக குறைந்த பெருமானமா குறிப்பிடல. அது இங்கே 5 தான் குறிப்பிட போறோம். சரியா? அப்ப இதிலே பார்க்க போறோம் வந்து சைவரசம் 0, 2, 5, 3 சைவர். இப்படி ஒரு எண்ணுக்கு நாங்களா மிக கூடிய பெருமானம் எது என்று பார்க்க போறோம். இப்படி ஒரு எண்ணுக்கு நாங்கள் பார்த்தோம்னா வந்து இதுல வந்து இடத்தை வச்சுக்கொண்டு சொல்லக்கூட பாருங்க. இதுல வந்து சைவரசம் 0, 2, 5, 3 சைவர். இதுல வந்து ரசத்துக்கு அங்கால வருகின்ற போது மைனஸ்ல வரப்போகுது. அப்ப முதலாவது சைவருக்கு 10 மறை 1, அடுத்த 2க்கு 10 மறை 2, அப்படியே மறை 3, மறை 4 போக போகுது. அப்ப இதிலே நாங்கள் பார்த்தோம்னா இந்த சைவர் எடுக்க முடியாது. ஏனென்றா 10 மறை 1 தர 0 தான்.
ஆகவே அதை நாங்கள் எடுக்க முடியாது. அப்ப இதுல வந்து ஆகக்கூடிய பெருமானமாக காணப்பட போகுது வந்து இந்த 2 என்ற பெருமானம் காணப்பட போகுது. இப்ப 2 என்ன இருக்க போகுது? 10னுடைய மறை 2வது இடமாக காணப்படும். மறை 2 2 தர 10 2 தர 10 மறை 2 2 தர 1க்கு 100 காணப்படும். சைவரசம் 02 இருக்க போகுது. இதனுடைய பெருமானம் சைவரசம் 02 காணப்பட போகுது. ரைட். இப்போ ஆகக்கூடிய பெருமானம் இதுதான். அப்ப மிக குறைந்த பெருமானம் இதிலே பார்த்தோம்டா வந்து மிக குறைந்த பெருமானம் இதிலே இந்த 3 நாங்க சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தசத்துக்கு பின்னுக்கு இறுதியாக வருகின்ற சைவருக்கு பெருமானம் இல்லை. ஆகவே இதுல 3 தான் மிக குறைந்த பெருமானமாக காணப்பட போகுது. 3. அப்ப நாங்கள் போட போறோம் வந்து 3, அதாவது 10னுடைய மறை 4வது இடம், மறை 1 2 3 4வது இடமாக காணப்பட போகுது. ரைட். இது விளங்குதா தீபிகா? மறையில வாரது மிஸ் தசத்துக்குங்கால பாரத மறை 1 மறை 2 மறை 3 மறை 4. அப்ப இதுல மறை 2 தான் எங்களுக்கு கூட பெறுமதியை தரும். அதுக்கு அடுத்து வார பெறுமதி 0க்கு பெறுமதி இல்லைன்றதுனால குறைவா இருக்க போறது இது எங்களுக்கு மறை 3ல இருக்கிறது. சரியா? அடுத்தபடியா நாங்க பார்க்க போறோம் வந்து சைவரசம் 1 அடி 10. இந்த எண்ணில வந்து எங்களுக்கு அதிகூடிய பெருமானம் இது, அதி குறைந்த பெருமானம் இது. இதுல சைவரசம் 1 காணப்படுறவுடைய சைவருக்கு 3க்கு பெருமானம் இல்லை. ஓகே, தசம் 1 மட்டும்தான் இருக்கு, 1 என்ற பெருமானம் மட்டும்தான் இருக்கு. இங்கே வந்து பெருமானம் கூடியதும் அதுதான். அதே மாதிரி பெருமானம் குறைந்ததும் அதே பெருமானம், அதே இரண்டுமே ஒன்றாக காணப்படுது. இப்ப தனியொரு இலக்கம் இருக்கின்ற போது என்ன செய்யும்? என்ன அதிக பொருளுடைய பெருமானம் அதேதான், மிக குறைந்த பொருளுடைய பெருமானம் அதான். சரிதானே? ரைட். அடுத்து நாங்க பார்க்க போறோம் வந்து இவ்வளவு நேரம் 11 எண்களை பார்த்தனாங்க. இந்த எண்களுக்கும் அந்த MSD LSD சொல்ல முடியும். சரியா? இல்ல 6 2 7 அடி 8 சொல்லப்படுகின்ற போது இதிலே கூடிய பெருமானம் இங்கே இடப்பெருமானத்தை பார்த்தோம்னா வந்து 6 காணப்பட போகுது. அதாவது 8னுடைய 0 8னுடைய 1 8னுடைய 2வது இடமாக காணப்படும். அப்ப 6 தான் என்ன இருக்க போகுது? ஆக கூடிய பெருமானமாக காணப்பட போகுது. சரியா? 64, அதாவது 6 தர 64 என்ற பெருமானம் வரும். வா நாங்க பார்க்க போறோம் வந்து 8னுடைய 2வது இடமாக காணப்பட போகுது. சரியா? இதுல வந்து மிக குறைந்த பொருளுடைய பெருமானம் நாங்கள் இறுதி பெருமானத்தை சொல்ல முடியும் 7. 8னுடைய 0வது இடமாக இருக்கு. 8னுடைய 0வது இடமாக காணப்பட போகுது. ரைட். அடுத்து இன்னொரு ஹெக்ஸாடெசிமல் நம்பரை சொல்ல போறோம். A to C அடி பேஸ் 16, அதாவது அடி 16 சொல்ல போறோம். இந்த எண்ணில வந்து MSD, அதாவது அதிகூடிய பொருளுடைய பெருமானம் வந்து A ஆக காணப்படும். A வந்து 16னுடைய 2வது இடம். அப்ப A ஆக காணப்பட போகுது. அதே மாதிரி மிக குறைந்த இடமாக, அதாவது மிக குறைந்த பொருளுடைய பெருமானமாக C காணப்பட போகுது. அதாவது இது 16னுடைய 0வது இடமாக இருக்கும். 0வது இடம். ரைட். ஓகே தீபி, இந்த சார்ட் உங்களுக்கு விளங்கிட்டு தானேமா? மிஸ் ரைட். அடுத்ததுக்கு போவோம். ஆமா, காணப்படும். அப்ப இந்த விடயத்திலே இருந்து நாங்க சில முடிவுக்கு வரலாம். இதுல நீங்க பாருங்க, MSD-யாக ஒரு நாளுமே சைவர் என்ற ஒரு பெருமானத்தை நாங்கள் காண இல்லை. சைவர் என்ற ஒரு தனியொரு இலக்கத்தை தந்தா ஒழிய மற்றும்படி அதிகூடிய பொருளுடைய பெருமானமாக பொருளுடைய பெருமானமாக என்ன செய்யல? 0 ஒரு காலம் வேற இல்லை. சரியா? ஏதோ ஒரு பெருமானம் வருது. அதே மாதிரி மிக குறைந்த பொருளுடைய பெருமானமாக 0 பெறலாம். இங்கெல்லாம் வருது 0 பெறலாம், 0 வர முடியும். ஆனா தசம எண்ணுக்கு 0 வராது. தசம எண்ணுக்கு 0 வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, நீங்க பார்க்கலாம். சரியா? ரைட். அப்ப இவ்வாறு நாங்கள் MSD LSD-யை கணிக்க முடியும். ரைட். அடுத்து நாங்க பார்க்க போறோம் வந்து அதிக பொருளுடைய பிட் MSB
மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னு சொல்ல போறோம். அதே மாதிரி மிக குறைந்த பொருளுடைய பிட் எல்எஸ்பி லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னு சொல்ல போறோம். இதை பற்றி பார்க்க போறோம். இரும எண்களுக்குரிய இடப்பெருமானத்தை நாங்கள் சொன்னோம். அடி 2ல இருக்கிறதுகளா பெருமானங்களுடைய இரும எண்கள்ல வந்து இதிலே அதிகூடிய பெருமானம் மிக குறைந்த பெருமானத்தை நாங்க பார்த்தோம்டா வந்து அது நாங்க எம்எஸ்பி எல்எஸ்பி சொல்றோம். இதிலே 101 சொல்லப்படுகின்ற போது இது ரெண்டனுடைய பூஜ்ஜியம், இது ரெண்டனுடைய 1வது இடம், ரெண்டனுடைய 2வது இடம். இந்த ஒன்று வந்து கூடிய பெருமானமாக இருக்கும். இதனுடைய இடம் வந்து 2வது இடம். ரைட். அதே மாதிரி இந்த பெருமானம் மிக குறைந்த பெருமானமாக பிட்டாக எது காணப்பட போகுது? இந்த முதலாவது பிட் காணப்பட போகுது. சரியா? அதே மாதிரி அடுத்த பெருமானத்துக்கு பார்க்க போறோம். 1010. இதுல வந்து இந்த இது வந்து கூடிய பெருமானமாகவும் இந்த இதுல வந்து 0 இருக்குது, பூஜ்ஜியம் தான் இதுல என்ன செய்ய போகுது? குறைந்த பிட்டாகவும் இருக்க போகுது உங்களுக்கு. அடுத்து என்ன பார்க்க போறோம்? 0 1 0 0. இதுல வந்து முன்னுக்கு 0 வந்து அதுக்கு பெருமானம் இல்லை. ஆகவே இதுல 1 தான் என்ன செய்ய போகுது? அதிகூடிய பெருமானமாக இருக்க போகுது. மிக குறைந்த பெருமானமாக எங்களுக்கு என்ன செய்யலாம்? 0 வர முடியும். சரியா? அதே மாதிரி அடுத்த இதுல பார்த்தோம்னா வந்து 101.10 இதுல வந்து இந்த 1 வந்து அதிகூடிய பெருமானமாக இருக்கும். மிக குறைந்த பெருமானமாக எங்களுக்கு தசத்துக்கு பின்னுக்கு 0 வராது. ஆகவே இந்த 1 நாங்க சொல்ல போறோம். சரியா? ஓகே. அதே மாதிரி இங்க நாங்கள் பார்த்தோம்னா வந்து இதுல வந்து பார்த்தோம்னா அடி 2ல மட்டும்தான் தீபிகா 0 என்ற ஒரு பெறுமதியை நாங்க கொடுக்க முடியும், குறைஞ்சதா அல்லாட்டி கூடினதான்றல. சரியா? அப்ப எப்பவுமே குறைந்ததுக்கு தான் நாங்க 0வை பயன்படுத்துவோம். ஆனா மற்றதுகள் அடி 10 8 6 சாரி 16 எல்லாம் நாங்க 0 பெறுமதியா கொடுக்க மாட்டோம். என்ன இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தசத்துக்கு இங்கால வர்றது எல்லாம் அடி எப்படி இருக்கும்? 2 0 2 1ஆம் அடுக்கு 2 2ஆம் அடுக்கு அந்த கணக்குல தான் வரும். என்ன சரியா? இவ்வாறு நாங்கள் என்ன செய்யலாம்? எம்எஸ்பி எல்எஸ்பி நாங்கள் என்ன செய்யலாம்? குறிப்பிட முடியும். அடுத்து நாங்க பார்க்க போறோம் வந்து பதின்ம எண்களை இரும எண்களாக மாற்றுதல். அதாவது பதின்ம எண்களை வந்து எவ்வாறு இரும எண்களாக மாற்றுகின்ற செயற்பாடுல வந்து முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் வந்து 25 அடி 10 என்ற எண்ணை வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஓகே மிஸ். பதின்ம எண்களை இரும எண்களாக மாற்றுறது இனிதான் நாங்க கணக்குகள் செய்ய போறோம்டா. நாங்கள் இருமண்ணாக மாற்றம் செய்ய போறோம். 25 அடி 10. அப்ப நாங்க எங்களுக்கு தெரிய வேண்டும், எந்த ஒரு பதின்ம எண்ணையும் எந்த ஒரு அடிக்கும் மாற்றம் செய்யலாம். சரியா? ஒரு பதின்ம ஒரு எண்ணை வந்து 25 ஒரு அடி 10 வந்து அடி 2க்கு மாத்தலாம், அடி 8க்கு மாத்தலாம், அடி 16க்கு மாத்தலாம். என்ன செய்ய வேண்டும் என்றா கேட்கப்படுகின்ற அந்த அடியால பிரிக்கணும், பிரிச்சுதான் மாத்துவோம். என்னுடைய ஒரு பதின்ம எண்ணை அடி இரும எண்ணுக்கு அல்லது எண்ம எண்ணுக்கு அல்லது 16 எண்ணுக்கு மாற்ற முடியும். மாற்றுகின்ற போது எந்த அடியில மாற்ற சொல்லி கேட்கப்படுதோ அந்த அடியால நாங்கள் வந்து பிரிச்சோம்னா சரி. அப்ப இங்க மாத்தோம்னா வந்து பதின்ம எண்களை இரும எண்ணுக்கு மாற்ற சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இரும எண்ணுக்கு மாற்ற சொல்லி கேட்டபடியா நாங்க என்ன செய்ய போறோம்? அடி 2ஆல பிரிக்க போறோம். அடி 2ஆல பிரிக்க போறோம். முதலாவது விடயம் வந்து இந்த 25 வந்து நாங்க என்ன செய்யணும்? 2ஆல பிரிப்போம். ரைட். 2ஆல பிரிக்கின்ற போது எங்களுக்கு என்ன பெருமானம் வரும்? ரைட். இதுல வந்து 12 என்ற முறையும்
மீதி வரப்போகுது ஒன்றரை மீதியும் வரப்போகுது இஞ்சால மீதியை போடப்போம் அப்படியே கவனிங்க இந்த 25 நாங்கள் பிரிக்க போறோம் 2ஆல பிரிக்கின்ற போது 12 முறையும் அங்கால மீதியை அங்கால போட போறோம் 1 போடுறோம் சரியா ரைட் அப்ப மீண்டும் என்ன செய்ய போறோம் இந்த 12 பிரிக்க போறோம் அப்ப 12 பிரிக்கின்ற போது எங்களுக்கு 6 முறையும் மீதி எவ்வளவு வரப்போகுது மீதி 0 வரப்போகுது சரியே அதே மாதிரி இந்த 6ஐ திரும்பி பிரிக்க போறோம் பிரிக்கின்ற போது எங்களுக்கு 3 பெருமானமும் மீதி என்ன இருக்க போகுது மீதி 0 தான் எங்களுக்கு ரைட் அப்ப இனிமே 3ஐ பிரிக்க போறோம் 3ஐ 2ஆல பிரிக்கின்ற போது எங்களுக்கு ஒரு முறையும் ஒரு மீதியும் வரும் அப்ப ஒரு முறையை போட போறோம் அங்கால ஒரு மீதியை போட போறோம் இது பிரிக்கிறது விளங்குதா தீபிகா சரியா மிஸ் இது விளங்குது தீபிகா 2 நாங்க உங்களை கணித கணக்கு மாதிரி தான் நாங்க மற்ற வளம் பிரிச்சு கொண்டு போறோம் என்ன நாங்க 2 5க்கு பார்த்தோம்னா 2 4 மிச்சம் 1 அப்ப டேஷ் பண்ணி எங்களுக்கு 1 வருது அடுத்தது 6 பிரிக்கல அது மிச்சம் இல்ல 0 அடுத்தது 6 பிரிக்கல 3 0 அடுத்த 2ஆல பிரிக்கல 1 2 மிச்சம் எங்களுக்கு 1 அப்ப நாங்க எப்படி எழுதணும்னா கீழே இருந்துதான் எழுதுவோம் என்ன கீழே இருந்து 1 0 0 1 தான் 25 10ஆம் அடுக்க இரும எண்ணுக்கு மாத்துவோம் கீழே இருந்துதான் எழுதுவோம் சரியா அப்ப இனிமே 1 மிச்சமா கிடக்கு மிஸ் இது அப்ப இத சவுண்ட் விளங்க மாட்டேங்குது மிஸ் சவுண்டா இல்லாட்டி சேட்ட சவுண்டா ரெண்டுமே விளங்க மாட்டேங்குது மிஸ் அப்படியா பிரிப்போம் பாருங்க 2ஆல பிரிக்கின்ற போது இப்போ ஓகேயா? உங்களுக்கு என்ன வரப்போகுது 0 முறை இல்ல மிஸ் விளங்கவே மாட்டேங்குது அப்படியா சிக்னல் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குடாப்பா இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன் 0 முறையும் மீதி எவ்வளவு ஒரு மீதி வரும் 0 முறை வரப்போகுது அங்காலங்களுக்கு ஒரு மீதி வரப்போகுது சரியா அப்ப இவ்வாறு நாங்க என்ன செய்யறோம் 0 பெறும் நான் லீவ் ஆகிட்டு மறுபடியும் வரவா மிஸ் 2ஆல 0 பெறும் வரைக்கும் என்ன செய்ய போறோம் பிரிச்சு ரைட் ஓகேடா லீவ் ஆயிட்டு வாங்க ஆ அந்த 12 முறையும் மீதி வரப்போகுது 1 மிச்சம் தான் எங்களுக்கு ரைட் அப்ப இனிமே 3ஐ பிரிக்க போறோம் 3ஐ 2ஆல பிரிக்கின்ற போது எங்களுக்கு ஒரு முறையும் ஒரு மீதியும் வரும் அப்ப ஒரு முறையை போட போறோம் அங்கால ஒரு மீதியை போட போறோம் சரியா அப்ப இனிமே 1 மிச்சமா கிடக்கு ஒரு முறை இருக்கு அப்ப இதை நாங்க மீண்டும் ஒருக்கா பிரிக்கணும் பிரிப்போம் 2ஆல பிரிக்கின்ற போது எங்களுக்கு என்ன வரப்போகுது 0 முறை 1 2ஆல பிரிக்கின்ற போது 0 முறையும் மீதி எவ்வளவு ஒரு மீதி வரும் 0 முறை வரப்போகுது அங்காலங்களுக்கு ஒரு மீதி வரப்போகுது இந்த ஒரு மீதி வந்தது விளங்குதா தீபி மிஸ் எப்படி வந்ததம்மா 2ஆல 1 பிரிச்சா 0 வரும் 0 வந்தா அதுக்கு வந்து நாங்க மீதி 1ன்னு சொல்லி போடணும் ஒன்றே தான் பாருங்க ரைட் ஓகே சரியா அப்ப இவ்வாறு நாங்க என்ன செய்யறோம் 0 பெறும் வரைக்கும் பிரிக்க போறோம் 2ஆல 0 பெறும் வரைக்கும் என்ன செய்ய போறோம் பிரிக்க போறோம் இனிமேல் வந்து மீதியை பார்ப்போம் மீதியில சொல்லியிருந்தோம் தானே இந்த மீதியைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம் எழுத போறோம் எழுதுகின்ற போது எப்படி இருக்கணும் மாட்டா கீழே இருந்து மேல் நோக்கி எழுதல் வேண்டும் கீழே இருந்து மேல் நோக்கி எழுதுதல் வேண்டும் அப்ப நாங்க பார்த்தோம்டா
11,001. சரியா? அப்போ 11,001 அடி 2 என்று பெருமானதை சொல்றோம். அப்ப 25 அடிப்பத்தை நாங்கள் மாற்றுகின்ற போது 11,000 ஒன்றாக காணப்படுது. சரியா? ஓகே. அடுத்த வினா 118 அடிப்பத்தை நாங்கள் மாற்றம் செய்ய போறோம். 118 அடிப்பத்தை மாற்றம் செய்கின்ற போது இது ஒரு நீங்க ட்ரை பண்றீங்களா தீபி? இதை நாங்கள் 2 பிரிப்போம். என்ன மிஸ்? இந்த கணக்கு ஒரு நீங்க ட்ரை பண்றீங்களா? பிறகு நாங்க விட பாப்போம். சரி மிஸ். 118 10ஆம் அடியில இருந்து இரும எண்ணுக்கு மாற்றட்டா. சரி மிஸ். ரைட். செய்துட்டு சொல்லுங்க, நான் பிறகு இத போடுறேன்னா. சரி மிஸ். ஓகே மிஸ். ஓகேடா. ரைட், பாப்போம் என்ன மாதிரி செய்யறாங்கன்னு. என்ன விட வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். 1018. ஐயோ சாரிடா, நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு காய்ச்சிடுறேன். இரும எண்ணுக்கு மாத்தேக்க எப்பவுமே 1,0,1,0 கணக்குல தான் வரும். எப்படி உங்களுக்கு 8 வந்துச்சு? உன விடிய வாசிங்க தீபி இருக்கா? 11 சொன்னா மிஸ் 10ஆல தானே பிரிக்கணும். 11 எண்ணை இரும எண்ணாக மாற்றுதல். இரும எண்ணுக்கு டெசிமலா பைனரிக்கு மாத்தட்டான். நாங்க அப்போது செஞ்சதுதான். என்ன செய்ய வேணும்? 2ஆல பிரிக்கணும். சரி. அடி 10ல தான் இருக்குடா. 118 அடி 10ல இருக்கு. அத இரும எண்ணுக்கு மாத்தி சொல்லிக்க 118 2ஆல தான் பிரிக்கணும். சரி மிஸ். முதல் கணக்கு எப்படி எழுதினீங்க? 2ஆல பிரிச்சு ஹெடிங் எப்படி போட்டீங்க? 11 இருமன்களா மாட்டுதுன்னா போட்டீங்க. ஓ மிஸ். அப்ப கூட என்ன ஹெடிங்க கவனிச்சீங்கன்னா இருமண்ணா மாட்டேக்குள்ள 2ஆல பிரிக்க வேணும். அப்ப இனி பிரிச்சு சொல்லுங்க பாப்போம் என்ன விட வருதுன்னு.
ஓகே மிஸ். ரைட், விடைய சொல்லுங்க பாப்போம். 1 1 1 0 1 1 0. ரைட், பாருங்க இப்ப என்ன நடக்குது. 53 59 வந்துச்சா நீங்க களி கேட்க? ரைட், அடுத்தது பிரிக்கும் போது என்ன வந்துச்சு? 29 வந்துச்சா? 29 1 13 வந்துச்சா? மிஸ். ரைட், அடுத்தது 14 1 மிச்சம். அடுத்தது பிரிக்கும் போது 7 0. அடுத்தது பிரிக்கல 3 1. ரைட், அடுத்தது பிரிக்கல 1 1 1 1. அடுத்தது இன்னும் பிரிக்கணுமே. அடுத்தது 0 1 1. அப்ப எழுதைகளை எப்படி எழுதுவீங்க? 1 1 1 0 1 1 0 அடி 2. அடி 2 போட மறக்க கூடாது. ரைட், இரண்டாக காணப்படும். சரியா? இவ்வாறு நாங்க என்ன செய்ய முடியும்? அதாவது 11 எண்களை இரும எண்ணங்களாக மாற்றம் செய்ய முடியும். அடுத்த நாங்க பார்க்க போறோம் வந்து 11 எண்களை எண்ம எண்களாக எப்படி மாற்றுதல். அடுத்த ஹெடிங்கடா 11 எண்ம மாற்றுதல். எண்ம எண் 8 அடி 8க்கு மாற்றிட்டான். 10 அடி 10ல இருக்கிறத 8க்கு மாற்ற போறோம். எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் வந்து ஹெடிங் போடுங்க. ஒரு 11 எண்ணா வந்து எண்ம எண்ணுக்கு மாற்றுகின்ற போது அடி 8 ஆல பிரிக்க போறோம். ஏன்? எண்ம எண்ணினுடைய அடிப்பெருமானம் 8. ஆகவே 8 ஆல என்ன செய்ய போறோம்? பிரிக்க போறோம். ரைட், முதல்ல வந்து வினா வந்து 95 அடி 10. இந்த 95 அடி 10 என்ற 11 எண்ணை வந்து நாங்கள் எண்மண்ணாக மாற்றம் செய்ய போறோம். அப்ப நாங்கள் 8 ஆல முதலாவது என்ன செய்வோம்? ஸ்டெப்பை வடிவா பாருங்க. அதுக்கு பிறகு நீங்க தான் அடுத்ததை ட்ரை பண்ணலாம். ரைட், அப்ப 8 ஆல பிரிச்ச மட்டங்களுக்கு என்ன வரப்போகுது? ரைட், அப்ப 11 என்ற முறையும் 11 8 88. அப்ப மிச்சம் எங்களுக்கு 7 என்ற மிச்சம் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. ரைட், அப்ப 11 முறையும் 7 மிச்சமும் வரப்போகுது. அப்ப 11 வந்து நாங்க 8 ஆல பிரிக்க போறோம். என்ன? அப்ப எங்களுக்கு வரப்போற விடயம் 11 என்ன செய்ய போறோம்? 8 ஆல திரும்ப பிரிக்க போறோம். பிரிக்கின்ற போது ஒரு முறையும் அங்க எங்களுக்கு 3 மிச்சம் வரப்போகுது. ஒரு முறையும் 3 மிச்சமும் வரப்போகுது. ஆகவே நாங்கள் ஒன்றை பிரிக்க போறோம். ஒன்றை பிரிச்ச மண்டா வந்து எங்களுக்கு என்ன வரப்போகுது? 0 முறையும் மீதி 1 தான். மீதி 1 என்ன செய்வாங்க போட போறோம். சரியா? அப்ப மீதியை நாங்க என்ன செய்ய போறோம்? கீழே இருந்து மேல் நோக்கி அந்த முறையிலே என்ன செய்ய போறோம்? எழுத போறோம் மீதியை. இதுல வந்து தீபி 7 3 1 எப்படி வந்த என்ன விளங்குதா? 11 எப்படி வந்துச்சு? 8 மிச்சம் எத்தனை இருக்கு? 10 எத்தனை இருக்கு? 8 8 11